கண்ணதாசனுடைய பாடல் பரிமாணங்களிலே காதல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கின்றது. காதல் என்று உணர்ந்து கவியரசர் அழகாக சொல்லுகின்றார். அவருடைய காதல் பாடல்கள் எல்லாமே ஒரு கணவன் மனைவியினுடைய உறவை வலுப்படுத்துவதற்கும், கணவன் அப்படின்னா யார், மனைவி என்றால் யார் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அவர் கண்ணதாசன் தெரிவிக்கின்றார். காதல், அதாவது ஒரு மனைவியோட கடமை என்ன அப்படின்னா, ஏதோ வெளியிருந்து கணவன் வீட்டுக்குள்ள வரும் பொழுது ரொம்ப அயர்ந்து போய் வருகின்ற வேளையில் மனைவி அவனை ஒரு குழந்தையாக நினைத்து தன் மார்பினிலே அவனை சாய்த்து தட்டி கொடுத்தா போதும், அவனுடைய உயிர் மறுபடியும் அப்படியே எழுந்து நிற்கும், அவனுக்கு உற்சாகம் பிறக்கும், ஆற்றல் பிறக்கும். அப்படிங்கிறத பாரதியாருடைய வரிகளை, 4 வரிகளை பல்லவியாக வைத்துக் கொண்டவர் எழுதின ஒரு பாட்டு. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா, என் உயிர் நின்னதென்றோ அப்படின்னு பாரதி குழந்தையை பார்த்து பாடினாரு. அந்த 4 வரி பல்லவிய மனைவியாக பாவித்து, அதாவது வரிகளை மனைவிக்கு கொடுத்து பின்னாடி அவர் எழுதுறாரு. சால சுமை தாங்கி போல மார்பில் என்னை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய், அதில் என் விம்மல் கனியும்படி ஆழம் விழுதுகள் போல் உறவு 1000 மன்றும் என்ன வேறென நீ இருந்தாய், அதில் விழுந்து விடாது நான் இருந்தேன் அப்படின்ட்டு அழகா சொல்றாரு. மனைவிய ஒரு சுமை தாங்கி அப்படிங்கிறார். அதனால்தான் இன்னொரு திரைப்பட பாடல்ல மனைவிய சுமை தாங்கி என்று சொல்லி, அந்த சுமை தாங்கி சாய்ந்து போய்விட்டால் இந்த சுமை, கணவன் என்கின்ற சுமை என்னதான் ஆகும், எதுக்குமே தாங்காதே அப்படின்னு சொல்லிட்டு விளக்கினுடைய ஒளி நீ, நான் வெறும் விளக்கு தான் அப்படின்ட்டு கணவன் உணர்ந்து பாடுவதாக ரொம்ப, அதாவது காதலை தெய்வீகமாக்கி பாடியவர் கவியரசர் கண்ணதாசன் ஒருத்தர் தான். இதே இசை, அதாவது மெல்லிசை மாமன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அடிக்கடி சொல்லுவார், அதை காதலை தெய்வீகமாக்கி காண்பித்தார் தம்பி அப்படின்னு அவர் அடிக்கடி சொல்லியிருக்கின்றாரு. அந்த பாடலை என்ன அழகா சொன்னார் பாருங்க. இந்த பாட்டு ரொம்ப அருமையான பாடல். சுமை தாங்கி சாய்ந்தால் சுமை என்னாகும், மணி தீபம் போய்ந்தால் ஒளி எங்கு போகும், சுமை தாங்கி சாய்ந்தால் சுமை என்னாகும். ஆக மனைவி சுமை தாங்கி, கணவன் சுமை அப்படின்னு என்ன அழகா சொன்னாரு நண்பர்களே. இதுல காதல்னா என்ன அப்படிங்கிறத அவர் எப்படி தெய்வீகமாக்கி காண்பித்தார்னா, இன்றைய உலகம் எப்படி மாறிக்கிட்டே போகுது அப்படின்னா, பணத்தை சம்பாதிக்கின்றார்கள். இன்றைய பிள்ளைகள் எல்லாம் நிறைய பணத்தை சம்பாதிக்கிறாங்க. அவங்க இந்த குடும்ப வாழ்க்கையில மனதை அதிகமா செலுத்துறதில்லை. அதனால அடிக்கடி சொல்லுவேன், பணத்தை சம்பாதித்து விட்டு வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார்கள் என்று. அதற்கு கண்ணதாசன் அன்றைக்கு ஒரு 35-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பாடலை, யார் காதலன் யார் காதலி, யார் நல்ல கணவன் யார் நல்ல மனைவி அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருள் செறிந்த ஒரு 4 வரிகளை பல்லவியாக எழுதினாரு. பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஒரு உயிரே, புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே அப்படின்னாரு. இப்படி ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு கிடைச்சா, இதயத்தை தேடுகின்ற மனைவியும், பொன்னை விரும்பாமல் தன்னை விரும்புகின்ற ஒரு மனைவியும் ஒரு கணவனுக்கு கிடைச்சிட்டா, அவனை யாருமே தோற்கடிக்க முடியாது. அவனுக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றி என்கின்றதை கண்ணதாசன் அழகா சொன்னாரு. அதுபோல பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாங்கிற பாட்டுல இந்த 3வது சரணத்துல என்ன கணவன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னாரு பாருங்க. இங்கே என் காலமெல்லாம் கடந்து விட்டாலும், ஓர் இரவிலே முதுமையை நான் அடைந்து விட்டாலும், மங்கை உன்னை தொட்டவுடன் மறைந்து விட்டாலும் மறுபடியும் பிறந்து வந்து மாலை சூடுவேன் அப்படின்ட்டு இந்த காதல் கல்யாணத்தை, அல்லது இந்த கல்யாணத்தை, காதலை பல ஜென்மங்கள் தொடர்ந்துகின்ற வகையில கவியரசர் ஒருத்தர் தான் இந்த மாதிரி ஒரு பாடலை பதிவு செய்தார். அதனால் அவருடைய காதல் என்றைக்குமே வாழும். அவர் காதல் பாடல்களை புரிந்து கொண்டால் ஒரு குடும்ப வாழ்க்கை செம்மைப்படும் என்கின்ற ஒரு செய்தியை நான் இங்கு மகிழ்வோடு நான் பதிவு செய்கிறேன்.